நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நியூவா ஆட் பண்றதுக்கு ஆட் ஸ்டூடெண்ட், கெட் ஸ்டூடெண்ட், அப்டேட், அப்புறம் டெலீட்டுக்கு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ரைட்டா? இருங்க என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ரியல் டைம்ல அதை ரன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஆமாவா? ரியல் டைம்ல ரன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன், ஹோவர் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? ஸ்டூடெண்ட் ஆப் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸ்டைல் நம்ம எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸ்டைலில் சும்மா டிஸ்பிளே, இன்புட் வந்து எனக்கு மார்ஜின் ஒரு 5 பிக்சல்ஸில் வேணும்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும், ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ரேஷன், அதில் இன்புட் கெட் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். டெய்லியுமே கூட நான் ரிவைஸ் பண்ண ரெடி. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்ம ஏன் இந்த ஆன் கிளிக் கொடுத்துருக்கோம், நம்ம ஏன் இந்த லாகின் பாஸ் கொடுத்துருக்கோம், அப்படி ஏதாவது சிம்பிளான டவுட்னால யாரும் இதை நினைக்க போறதில்ல. நீங்க மற்றவங்களுக்கும் சேர்த்து கிளாரிஃபை பண்றீங்க உங்க டவுட்டை. அதனால டவுட்டை நல்லா கேளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஏன் நம்ம ப்ரீவியஸா நம்ம ஒரு ஸ்கீமை மட்டும் டெவலப் பண்ணோம், ஐ மீன் நம்ம என்ன பண்ணோம், சீக்வல் ஆல்கமியை மட்டும் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வரோம் அப்படின்னா, நமக்கு அட்லீஸ்ட் அந்த பாத் தெரியணும், நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணணுமோ தெரியணும். இப்போ நான் டைரக்டா ஒரு ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன்னா யூ கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு க்ரூட் மெயின், டிபி மெயின், மாடல்ஸ், ஸ்கீமா, அப்புறம் மெயின் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்காக தான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் அப்டேட்டட் சீக்வல் ஆல்கமி ஆட் பண்ணி பார்த்தோம். இது ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா கொடுத்துருப்பீங்க, யூசருக்கு தனியா கிரியேட் பண்ணுவீங்க. சேம் ஸ்கீமா, ஸ்டூடெண்ட்டுக்கு யூசருக்கு தனியா. அதே மாதிரி உங்களுடைய டிபி வந்து ரெண்டா கிரியேட் பண்ணிருப்பீங்க. க்ரூட்லயுமே ஸ்டூடெண்ட்ஸ் யூசர் தனித்தனியா கிரியேட் பண்ணிருப்பீங்க. டிபில பாத்தீங்கன்னா பேஸ் தனியா, டேட்டா பேஸ் தனியா. இந்த பேஸ் ஒண்ணுமே இல்லை, டிக்ளரேட்டிவ் பேஸ் தான். உங்க பேஸ் எப்படி இருக்க போது, டிக்ளரேட்டிவ் பேஸ். இந்த சீக்வல் ஓஆர்எம் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் உங்க டேட்டா பேஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எப்படி உங்க ரியல் டைம் இன்ஜினை உங்க சீக்வல் லைட்ல கனெக்ட் பண்றீங்கன்னு பார்த்திருக்கீங்க. ஓகே, அப்போ டிபியும் கன்ஃபார்ம். இதுல நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண போறது கோரும் ஏபிஐ மட்டும்தான். இதுக்காக தான் உங்களை நான் ரியல் டைம்ல ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கன்னு சொன்னேன். மொத்தம் 3 டைப் சொல்லி தந்திருக்கேன். ஒன்னு பயங்கர பேசிக், இன்னொன்னு மீடியம் லெவல். அந்த மீடியம் லெவல்ல நீங்க ஒவ்வொரு மாடல், அதாவது ஸ்கீமா, மாடல், மீன், அப்புறம் வேற என்ன, டிபி, அப்புறம் க்ரூட் ஆப்ரேஷன், இந்த 5 மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அதாவது நந்தகுமார் பண்ணாங்கல்ல அந்த இது. இப்போ இவ்வளவு நாள் நமக்கு பண்ணி காமிச்சாங்க, அதை ரன் பண்ணி காட்டிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட். இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள நீங்க ஒரு ஆப்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்னென்னலாம் செட் பண்றீங்க, சேம் நீங்க அதுல கிரியேட் பண்ணது இது யூசர் ஸ்டூடெண்ட் ரெண்டுக்கும் சேர்த்து கிரியேட் பண்ணுவீங்க. சேம் மெயின் டாட் பை, அதே ஸ்கீமா, அதே மாடல், அதே டிபி, அதே க்ரூட், எல்லாத்துக்கும் ரெண்டா கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேஸ் செட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இதுல நீங்க ஆட் பண்ண போறது ஏபிஐ. ஏன்னா நான் ரியல் டைம்ல இதை ரன் பண்ண போறேன், எனக்கு ஒரு அத்தன்டிகேஷனோட வேணும். ஜேடபிள்யூடி அத்தன்டிகேஷன் இங்க தான் நம்ம கெட் பண்ணிருக்கோம். இதுவும் என்னோட ரூட் டாட் பை. இந்த ரூட்ஸ் வந்து எதுக்காக பண்றோம், நம்ம ரியல் டைம்ல என்னோட வேல்யூவை கெட் பண்றதுக்கும், அதை புட் பண்றதுக்கும், ரன் பண்ணி அப்டேட் பண்றதுக்கும் நான் இந்த ரூட் டாட் பை அத்தன்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுல கோர்னு ஒண்ணு இருக்கு. இந்த கோர்ல நீங்க என்னென்ன செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு புரியுதா? உங்க செக்யூரிட்டி கீக்காகட்டும், இப்போ நீங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளவு தூரம் கிரிப்ட் ஆயிருக்கு, அந்த பாஸ்வேர்டை போட்டா மட்டும்தான் உங்களால லாகின் பண்ண முடியும். உங்க பாஸ்வேர்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அத்தன்டிகேஷன் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப்ஷன் கொடுக்குறீங்க. கிளியர்? இப்போ ஓரளவு புரிய ஆரம்பிக்குதா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்? இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் முடிஞ்சு நான் உங்களுக்கு அந்த ஸ்வாகர் யூஐல ரன் பண்ணி காட்டினேன், நம்ம ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரியல் டைம்ல ஒரு வெப்ல இது எப்படி ரன் ஆகும், ஒரு வெப் ஆப் கிரியேட் பண்றதுக்கு நம்ம HTML யூஸ் பண்றோம். இந்த HTML நான் வெப்சைட்ல ரன் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும், எனக்கு எப்படி எல்லாம் வேணும், எனக்கு ஒரு ரெஜிஸ்டர், லாகின், 2 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் காட்டணும். எனக்கு ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கணும். அதே மாதிரி லாகின்ற ஆப்ஷனுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கணும். அதுக்கு ஒரு சிம்பிளானது வெறும் இன்புட் நான் கெட் பண்றேன், அது ரெஜிஸ்டர் யூசர்னு ஒரு இன்புட். இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் நான் பின்னாடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட பேரு வந்து எனக்கு யூசர் நேம் வரணும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் பாஸ்வேர்டுன்னு எனக்கு காட்டணும். ஆன் கிளிக்ல ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் பேருன்னு ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், பின்னாடி ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணிருப்பேன். இப்போதைக்கு எனக்கு ரெஜிஸ்டர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டா இந்த ரெஜிஸ்டர் பார்ப்பேன். இப்போ ரெஜிஸ்டர் கிட்ட நான் இன்புட் வாங்கிட்டேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கிட்டேன். எனக்கு ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு காட்டணும்.
ரைட்டா? அதுக்கு நான் ஸ்கிரிப்டுக்கு வரேன். ஸ்கிரிப்டில் ரெஜிஸ்டர் அது என்ன பண்ணுது, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு அத்தன்டிகேஷன் பண்ணி ஒரு இதில் வச்சிருக்கேன்னா, இந்த லிங்க்ல யூஆர்எல்ல வச்சிருக்கேன்னா, இந்த யூஆர்எல்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். அது நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெஜிஸ்டர்னால இது போஸ்ட்னா என்ன, இதை சேவ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணும். அதோட கண்டென்ட் டைப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஜேசன். நீங்க இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னா அது எல்லாமே இப்படி ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல தான் சேவ் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் எலமெண்ட் ஐடி என்னவா இருக்கு, ரெஜிஸ்டர் யூசர் ரெஜிஸ்டர் பாஸ்வேர்ட். நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி என்னால ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியாதுன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் சொல்றேன். நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறீங்கல்ல, நீங்க இன்புட் பட்டன் ஆன் கிளிக்னு கொடுத்த உடனே கீழேயே நீங்க ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ பர்டிகுலர் ரெஜிஸ்டருக்கான ஸ்கிரிப்டை ஒரு தடவை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க இந்த ரெஜிஸ்டர் யூசர் நீங்க பின்னாடி போக போக பேர் மறந்துடுவீங்க. ஆனா உங்களுக்கு பெட்டர் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ஆர்இஜின்னு கொடுக்கறதுக்குள்ளேயே அதுலயே காட்டும், நிறைய ஆப்ஷன் காட்டும். அதுல கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ண முடியல, பெட்டர் காப்பி அண்ட் பேஸ்ட். டைரக்டா இங்க வாங்க, உங்க ஐடி நீங்க ரெஜிஸ்டர் யூசர்னு கொடுத்துருக்கீங்க, இந்த ரெஜிஸ்டர் யூசரை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஃபார் யுவர் ரெஜிஸ்டர் பாஸ்வேர்ட். இங்க ஏன் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம்னா நம்ம யூசர்ட்ட இருந்து கெட் பண்ண போறோம், இன்புட் தான் கெட் பண்றோம். ரைட்டா? இந்த இன்புட் யூசர்ட்ட இருந்து கெட் பண்றது இதுக்காக தான் நம்ம பைத்தான்ல விழுந்து படிச்சோம். ஒரு யூசர்ட்ட எப்படி இன்புட் கெட் பண்ணுவீங்க, இன்புட் என்டர் யுவர் நேம்னு கேட்பீங்க, அவங்க என்டர் பண்ணுவாங்க. இப்படிதான். இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லி ஆயிடுச்சுன்னா ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி காட்டுங்க, இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில் காட்டுங்க. இவ்வளவுதான். உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா இல்லையான்றது மட்டும் பாக்குறீங்க. அடுத்து இப்ப லாகின். ஓகே, ஒரு ரெஜிஸ்டரை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்க லாகின் இப்போ நீங்க லாகின் பண்ணணும். கரெக்டா? நீங்க ரெஜிஸ்டர் பண்ண யூசர் வந்து லாகின் பண்ணணும். நீங்க திருப்பி லாக் யூசர் லாக் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. லாகின் ஒரு ஃபங்க்ஷன். திருப்பி இந்த லாகின் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இந்த லாகின் ஃபங்க்ஷன்ல இப்போ என்ன ஆகும், திருப்பியும் உங்க ஃபங்க்ஷன் வந்து லாகின் சேம் அஸ் பேஸ்னா வேற ஒன்றும் இல்லை. பேஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த அதே லிங்க் HTTP 127.0.0.1.8000 தான் கொடுத்துருக்கேன். அதே அத்தன்டிகேஷன் லாகின் தான். இது வந்து என்ன டைப்பு, அத்தன்டிகேஷன் டைப்பு. இங்க எனக்கு என்ன ஆகணும், டோக்கன் ஆக்சஸ் ஆகணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்வாகர் யூஐல ரன் பண்ணும்போதே காட்டினேன். நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னா நான் திருப்பியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனை தான் நான் லாகின் பண்றேன்னா எனக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? என்னோட டோக்கனை லோக்கல் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணும். அது ரியல் டைம்ல உங்களுக்கு காமிச்சு அந்த டோக்கன் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லென்த்தியா காமிச்சதா டோக்கன் ஞாபகம் இருக்க, மறந்துட்டீங்களா? திருப்பி காட்டணுமா? ஞாபகம் இருக்கு மேம். அந்த லென்த்தியா ஒரு டோக்கன் வந்தது பாத்தீங்களா? அது எப்ப கிரியேட் ஆகும், நீங்க ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர் பண்ண யூசரா இருந்தீங்கன்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண யூசர் வந்து லாகின் பண்ண போறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பர்டிகுலர் டோக்கன் வந்து விசிபிளா இருக்கும். ஓகே, அப்போ சேமஸ் அதே ஹெடர்ஸ் அதே பாடி ஸ்ட்ரிங்கிஃபை இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்கும். நான் அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கஷ்டமே கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிற விதம் மட்டும்தான். எல்லாம் பாருங்க இதே தான் கொடுத்துருப்பீங்க. இதை வந்து நீங்க அப்படியே மாத்திருக்கவே மாட்டீங்க. கான்ஸ்டன்ட்ரஸ் அவைட் ஃபெச், எங்க இருந்து ஃபெச் பண்ண போறீங்க, அதே லிங்க். என்ன நீங்க எங்க இருந்து வரீங்கன்றது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அத்தன்டிகேஷன் லாகின், இது யார் இந்த புது அவுட்னா இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இந்த லாகினோட இதை நீங்க யார்கிட்ட கொடுத்துறீங்க, இந்த அத்தன்டிகேஷன் கிட்ட தானே கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இந்த அத்தன்டிகேஷன் கிட்ட இருந்து தான் நீங்க லாகின் கெட் பண்றீங்க. இங்க ரெஜிஸ்டர் யூசருக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கீங்க. ரைட்டா? ரெஜிஸ்டருக்கும் என்னோட ரெஜிஸ்டர் யூசர் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கீங்க. இவங்களுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க, ரியல் டைம்ல index.html வாங்குறீங்க. அதனாலதான் இங்க அத்தன்டிகேஷன் லாகின். அதனால ப்ரீவியஸாவும் பாத்தீங்கன்னா நம்ம அத்தன்டிகேஷன் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்கோம். புரியுதா? நீங்க டைரக்டா இப்படி லிங்காவும் கொடுக்கலாம், இல்ல நீங்க அந்த மாதிரி பேஸ் அந்த கான்ஸ்டன்டா இதை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு டைம் வெறும் பேஸ்ன்னு மட்டும் கொடுத்தா கூட போதும். இங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்துட்டு இங்க முன்னாடி வெறும் பேஸ்ன்னு மட்டும் கொடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகே, சேம் தான், டிஃபரெண்டே கிடையாது. ஓகே, இப்போ உங்க லாகின்ல என்ன பிரச்சனை, ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணணும். உங்க டேட்டாக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும். அதை உங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல நீங்க செட் பண்ணணும் அந்த டோக்கனை. அப்படி செட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு தடவை நீங்க லாகின் பண்ணும் போதும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு டேட்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த டேட்டாவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். கிளியர்? இது புரியுதா? இப்போ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம ரெஜிஸ்டர் லாகின் என்ன பண்றோம்னு மட்டும்தான் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஏன்னா நீங்க ஸ்டைல் டாட் டிஸ்பிளேன்னு ஒரு இது கொடுக்கும்போது அந்த ஆப்ல இருக்கிற பர்டிகுலர் எல்லா இதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்.
அந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண ரெஜிஸ்டரா இருந்தா அது டிஸ்ப்ளே ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் லாகின் சக்சஸ்ஃபுல். அப்படி இல்லைன்னா லாகின் ஃபெயில். இப்போ இந்த லாகினும் ரெஜிஸ்டரும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். லாகின்க்கு ரெஜிஸ்டருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஃபைன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? லாகின் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆப்ஷன் வேணும். நமக்கு வந்து நிறைய பட்டன்ஸ் வேணும். நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் எதுக்கு லாகின் பண்ணிருக்கேன்? நான் ஒரு யூசர். நான் ஒரு புது மெயில் ஐடி கிரியேட் பண்றேன். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, லாகின் பண்றேன். லாகின் பண்ணும்போது எனக்கு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்றதுக்காக தான் லாகின் பண்றேன். எனக்கு இது ஒரு ஆப் மாதிரி ஒர்க் ஆகணும். இந்த ஆப்ல எனக்கு என்னென்னலாம் வேணும்? என்னோட ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நான் சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்கு எனக்கு ஒரு பட்டன் தேவைப்படுதா? ஆட் அப்டேட் நியூ டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் தேவைப்படுது. நான் அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, இன்புட் ஐடி, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி, இது எல்லாமே இதுதான் எனக்கு ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன்? ஆட்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் பேர் என்ன? ஆட் ஸ்டூடெண்ட். ஓகே. இப்போ இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பியும் நம்ம இதுக்கு நான் ஒரு ஹெடர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெடர் எதுக்காகனா, ஒவ்வொரு தடவை எனக்கு அப்ளிகேஷன் என்னோட அத்தரைசேஷன் எனக்கு வந்து அத்தரைசேஷன் கிடைச்ச பிறகு, லாகின்ல அத்தரைசேஷன் கிடைச்ச பிறகு தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னோட டோக்கன் பியர்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோட கோட்ல கொடுத்துருக்கேன். அந்த அத்தரைசேஷனை இங்க நான் டைரக்டா ஹெடர்ஸா யூஸ் பண்றேன். நீங்க ஒவ்வொரு தடவை இதை கம்ப்ளீட்டா போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெறும் ஹெடர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. இங்க இந்த மாதிரி நீங்க போடுறீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை போடாம நீங்க டைரக்டா என்னன்னு கால் பண்ணிக்கலாம்னா, ஹெடர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெடர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஹெடர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்? இந்த போஸ்ட் அதே தான், சேம் ஹெடர்ஸ். அப்புறம் பாடியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி, இது எல்லாத்துக்கும் வேல்யூ வேணுமா? இதுல எனக்கு பர்த் இயருக்கு மட்டும் பார்ஸ் இன்டீஜர் பர்த் இயர் டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ ஸ்டூடெண்ட் ஆட் ஆயினா ஆடட் சக்சஸ்ஃபுல்லி, அதுனா ஃபெயில் டு வேர்ட். இதே தான் செட் ஸ்டூடெண்ட்டுக்கும். செட் ஸ்டூடெண்ட்னா என்ன? அதே டேட்டால இருந்து கொண்டு வர போகுது. எனக்கு எலமெண்ட் ஐடி ஸ்டூடெண்டோட ஐடி மாதிரி வேணும். இந்த ஸ்டூடெண்டோட ஐடியில நீங்க கெட் டீடைல்ஸ் கிட்டத்தட்ட எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு எடிட்னு ஒரு ஆப்ஷன், இன்னொன்னு டெலிட்னு ஒரு ஆப்ஷன். எடிட்ன்ற ஆப்ஷன் எதுக்கு? உங்களோட எல்லா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனும் அந்த கெட் ஸ்டூடெண்ட்ல, இப்போ நான் டிஸ்பிளேன்னு ஒரு பட்டன் கிளிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்டோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு விசிபிளா தெரியணும். ஆமாவா? எல்லா இந்த எலமெண்ட் ஐடி உங்க லிஸ்ட் எப்படி இருக்கும்? கெட் எலமெண்ட் ஐடி லிஸ்ட் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல். உங்க ஹெச்டிஎம்எல் நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கும். நீங்க என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் ஐடியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கெட் ஆகும். நீங்க அப்படி கெட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வேல்யூவை நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் வேணும். எனக்கு 2 ஆப்ஷன் வேணும். ஒன்று எடிட், அல்லது டெலிட். இந்த டெலிட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு கம்ப்ளீட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஐடி வைஸ் டெலிட் ஆயிடணும். இதுவே நான் எடிட் பண்ணணும்னா நான் எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி எடிட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் நேம் எடிட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் நேம் எடிட் பண்ணிக்கலாம், இமெயில், பர்த் இயர், ஸ்டூடெண்ட் சிட்டி, எதை வேணாலும் இண்டிவிஜுவலா நான் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நான் இந்த எல்ஐ இன்னர் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் ஏன் சைல்டு அப்பன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் எனக்கு எப்ப பெர்ஃபார்ம் ஆகணும்? நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எடிட் பண்ணணும்னா மட்டும்தான் இந்த லிஸ்ட் வந்து எனக்கு அப்பண்ட் ஆகணும். அதுக்காக தான் இங்க லிஸ்ட் டாட் அப்பண்ட் சைல்டு எல்ஐ கொடுத்துருக்கேன். இப்போ கெட் ஸ்டூடெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஹர்ஷிதா, ஸ்ரீனி, நந்தகுமார், கெட் ஸ்டூடெண்ட் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இன்னும் எப்படி பிரேக் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்றேன். ரியல் டைம்ல ரன் பண்ணும்போது, ஏன்னா நான் ப்ராஜெக்ட் போடும்போது டைப் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பார்க்க இது என்ன உலகோண்டான்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணும்போது ரொம்ப என்ன லென்த்தியா போற மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் வைஸ் இட் இஸ் வெரி சூப்பர் அண்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே. இப்போ நம்ம கெட் ஸ்டூடெண்ட் நந்தகுமார் உங்களுக்கு புரியுதா? ஏதோ திருப்பி ரிப்பீட் பண்ணவா இதை? கெட் ஸ்டூடெண்ட் இல்ல மேம். புரியுதா? அதான் மேம் ஓரளவு புரியுது மேம். நான் அதை நீங்க போட்டு பாருங்க. ஒன்னும் இல்லப்பா, இங்க பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? கெட் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க ஸ்கிரிப்ட்ல, ஜாவா ஸ்கிரிப்ட்ல. சேம் இது வந்து fetch base டாட் ஸ்டூடெண்ட்ங்கிறது நீங்க ஸ்டூடெண்ட்ல இருந்து அந்த லிங்கை வந்து ஃபெச் பண்ண போறீங்க. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம ஸ்வாகர் யூஐல ரன் பண்ணி பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பேக் அண்ட் போஸ்ட், அப்புறம் இது கெட் புட்லாம் இருந்ததுல, அப்டேட் டெலிட், அதெல்லாம் ரன் பண்ணி பார்த்ததே தான். ஹெடர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க ஹெடர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
ஹெடர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசன். நம்ம ஏன் எல்லாத்தையும் சிம்பிள் ஆக்கிக்கிறோம்னா ஒவ்வொரு தடவை இதை நீங்க திருப்பி திருப்பி டைப் பண்ண முடியாது. நீங்க திருப்பி டைப் பண்றதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லைனை டைப் பண்றதுக்கு நான் சிம்பிளா அதை ஃபங்க்ஷனா போட்டுட்டேன்னா ஒவ்வொரு தடவை இந்த பேர் மட்டும் இந்த ஹெடர்ஸ்ன்றது மட்டும் நான் கால் பண்ணா போதும். கரெக்டா? அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த கெட் ஸ்டூடெண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணிருக்கீங்க. ஹெடர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெடர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டேட்டா என்ன பண்ணும்? ஓகே, நம்ம கெட் ஸ்டூடெண்ட் தான் என்ன, எனக்கு வந்து டிஸ்பிளேன்னு அர்த்தம். கரெக்டா? கெட் ஸ்டூடெண்ட்னா டிஸ்பிளே ஆப்ஷன். எனக்கு டிஸ்பிளேல இப்போ நான் வந்து ஒரு யூசர், நான் லாகின் பண்றேன். எனக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ, இப்போ கிருபானுக்கு கீழே 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் டிஸ்பிளே கிளிக் பண்ணா எனக்கு 3 ஸ்டூடெண்டோடைய லிஸ்ட்டும் விசிபிளா இருக்கணும். ரைட்டா? அப்போ எனக்கு ஆல்ரெடி இது எல்லாமே ஜேசன்ல சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் ஆட் ஸ்டூடெண்ட்லயே ஜேசன்ல எல்லாம் சேவ் ஆயிருக்கும். அப்போ நான் இங்க என்ன பண்றேன், அவைட் தான் பண்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்டா ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு கொடுத்துருக்கேனா, அதாவது பாடியில ஒவ்வொரு டைமும் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் பர்த் இயர் சிட்டி இது எல்லாமே சேவ் பண்ணி ஜாசன்னு கொடுத்தேன். இப்போ இதை வந்து நான் கெட் பண்ணணும். ரைட்டா? நான் சேவ் பண்ணிருக்கிற ஆட் ஸ்டூடெண்டோட வேல்யூவை என்னோட டிஸ்பிளேல நான் கெட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன், வெயிட் பண்றேன். என்ன res.jsonல ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்றதுக்கு நான் வெயிட் பண்றேன். அந்த வெயிட்டிங் எப்படி இருக்கும்னா உங்க டாக்குமெண்ட்ல ஐடி வைஸா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல கொடுக்கும். ஓகே, நீங்க ஐடி வைஸா கிரியேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல கொடுக்கும்போது ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தனித்தனி ஆப்ரேஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் எல்ஐன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கேன். இதை நான் தனி வேரியபிளா கிரியேட் பண்ணி இந்த எல்ஐயை நான் HTML-க்குள்ள கொடுப்பேன். இப்போ என்ன ஆகும்னா என்கிட்ட யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஸ்டூடெண்ட் சிட்டி இது எல்லாமே இருக்கா, பர்த் இயர் ஸ்டூடெண்ட் சிட்டி எல்லாமே இருக்கும் என்கிட்ட. இதை நான் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு என்கிட்ட. எனக்கு டிஸ்பிளே ஆகும் லைன் பை லைனா எல்லா. இப்போ என்கிட்ட வந்து 3 ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா எனக்கு எடிட் பட்டன் டெலிட் பட்டன் தனித்தனியா காட்டும். அந்த ஸ்டூடெண்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்புறம் எடிட் அண்ட் டெலிட்னு 2 ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் எடிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், நான் எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியும். என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி எடிட் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஸ்டூடெண்ட் பர்த் இயர் சிட்டி இது எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியை நீங்க எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இதை டெலிட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதெல்லாம் எடிட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க தான் டெவலப்பர், நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. உங்களுடைய நான் வந்து எதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், எதை எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். ரைட்டா? நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்தா என்னால ஸ்டூடெண்ட் ஐடியையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா என்னால ஸ்டூடெண்ட் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டெலிட்ன்ற ஆப்ஷன். அந்த டெலிட்ன்ற ஆப்ஷனை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்டா இந்த பட்டன் டெலிட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ஸ்டூடெண்ட் ஐடியே டெலிட் ஆயிடும். இப்ப புரியுதா? எஸ் மேம். ஓகே, இன்னும் புரியலைன்னா இன்னும் 3-4 தடவை கூட சொல்றேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. போட்டு அதை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி ரியல் டைம்ல நீங்க ரன் பண்ணும்போது அதோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு தான் நான் பண்ணும்போது என்ன பண்றேன், உங்களுக்கு ரெஸ்பான்ஸை காட்டுறேன். ரெஸ்பான்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு ஓகே. இந்த இப்ப கெட் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு பின்னாடி இந்த ஆப்ரேஷன் தான் நடக்குது. நீங்க என்ன பண்றீங்க, பேக் எண்ட்ல நடக்கிற எல்லா ஆப்ரேஷனும் நீங்க ஓனா டிசைட் பண்றீங்க. இதுவே நீங்க மாத்தி கூட கொடுக்கலாம். இதுக்கு நீங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பர்த் இயர் இல்ல, நீங்க பர்த் இயர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஐடி எல்லாம் மாத்த முடியாது, நான் ஐடிக்கெல்லாம் சேஞ்ச் கொடுக்கவே மாட்டேன், அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். நீங்க டெவலப்பர், நீங்க டிசைட் பண்றதுதான் இங்க நடக்கும். கிளியர்? ஓகே, இப்ப கெட் ஸ்டூடெண்ட் முடிஞ்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடிட் ஸ்டூடெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த எடிட் ஸ்டூடெண்ட்ல நீங்க என்னென்னலாம் எடிட் பண்ண முடியுமோ அதுக்கான ஆப்ஷன். நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி வேல்யூ ஐடியை மாத்திக்கலாம், நேம் மாத்திக்கலாம், லாஸ்ட் நேம் மாத்திக்கலாம், மெயில் இயர் இது எல்லாத்தையுமே நீங்க அப்டேட் ஸ்டூடெண்ட்லயுமே கொடுப்பீங்க. உங்க அப்டேட் ஸ்டூடெண்ட்லயுமே நீங்க அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த அப்டேட் ஆப்ஷன்லயுமே இவங்க எல்லாத்தையுமே நீங்க மாத்திக்கலாம். இப்போ அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட் அப்டேட்னு காட்டணும், அப்படி இல்லைன்னா அப்டேஷன் ஃபெயில்னு காட்டணும். டெலிட் ஸ்டூடெண்ட் சொல்லவே தேவையில்ல, டைரக்டா நீங்க பேஸ் அதே ஹெடர்ஸ் மெத்தட் வந்து இது டெலிட்ன்ற மெத்தட் மட்டும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். இப்போ அந்த ரெசிடென்ஷியல் ஓகே ஆயிடுச்சுன்னா டெலிட்டட்னு காட்டும், இல்லை டெலிஷன் ஃபெயில்டுன்னு காட்டணும். லாஸ்டா கிளியர் ஃபார்ம். நீங்க கிளியர் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், உங்க ஃபார்ம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிட்டு நீங்க நியூ வேல்யூஸ் என்டர் பண்ணலாம்னு அர்த்தம். ட்ரை பண்ணுவோமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சாரி, இந்த இருங்க, என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கான்னு கேட்டேன். ஓகே ஃபைன். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாமா?
எனக்கு இப்போ இங்கே எல்லா ஆப்ஷனும் காட்டுது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு யூசர் நேம் நான் க்ரியேட் பண்ணணும். பிஃபோர் ஓகே, இதை நான் ரன் பண்ணல இப்போதைக்கு. என்னோட அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் ஆல்ரெடி க்ரியேட் ஆயிருக்குதுல்ல, அது டெலீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ரன் பண்ணி காட்டுறேன். இந்த டிபியை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, திருப்பி இருக்கு. ஆல்ரெடி இங்கே யூனிகார்ன் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் என்னால் அது டெலீட் பண்ண முடியல. இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே டன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிடுச்சு. நான் திருப்பி என்னோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்குறேன். முதல்ல அது நல்லா ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை ஸ்டேட்மெண்ட் கிளியர் பண்ணிடலாம். ஸ்டார்டட் ரீலோடர் ப்ராசஸ். ஓகே டன். எனக்கு இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் டிபின்னு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த index.html ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் புதுசாக தான் ஒரு ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ண போகிறேன். என் பேரே கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். 001 ஃபர்ஸ்ட் நேம், நான் ஹர்ஷிதான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட் 002. added successfully. added successfully. ஓகே, நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்பிளேல நான் என்ன பண்ணணும், நான் கிளிக் பண்ணணும், எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காட்டணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காட்டியாச்சு. எனக்கு எடிட் டெலிட்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஏதாவது எடிட் பண்ணணும், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் இது மட்டும் தான் காட்டுது. நான் எடிட்னு கிளிக் பண்ணிட்டேன்னா எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் திருப்பி எடிட்னு போட்டிங்கன்னா மாறி இருக்கா? நம்ம எடிட் ஆப்ஷனில் ஏன் சிட்டி காட்டலாம்? ஸ்டூடெண்ட் சிட்டிங்னா எடிட் ஆப்ஷனில் போட்டிருக்கோம். இமெயிலில் வரைக்கும் சிட்டி போட்டிருக்கோம். சிட்டி ஓகே ஃபைன். student.birth year, ஐடியும் பர்த் இயரும் நம்பரில் இருக்கிறதுனா நீங்கள் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அண்ட் சிட்டி. இல்லாட்டினா நம்ம சிட்டி தான் கெட் பண்ணியிருக்கோம்.
University. Student ID, first name, email, birth year, city without value filter, city. Update student name, first name, last name, birth year, city equal to city birth value. Okay, fine. ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ரன் ஆகும். இப்ப ரியல் டைம்ல ரன் ஆகுறது புரியுதா எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு யூஐ செட் பண்ண போறோம். நமக்கு சிட்டி டிஸ்ப்ளே ஆகல, ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆப்ஷன் இப்போ நீங்க டெலிட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ delete ஆயிடும். ஓகே, deleted. That's it. இப்போ உள்ள உங்களது எல்லாமே கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒருத்தருக்கு அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு, இப்போ நான் டீச்சர்னா நான் டீச்சருக்கு அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளா ஒரு யூஐ மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாமா? இதுல என்ன பண்ணலாம், நம்ம லாகின் ஒரு ஆப்ஷன் வேணா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம லாகின் ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சாரி, லாக் அவுட்னு ஒரு ஆப்ரேஷன் வேணா பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் என்னென்ன ஆப்ரேஷன் இங்க பெர்ஃபார்ம் ஆகுது எனக்கு காட்டும் போது இங்க ஆட் அப்டேட் நியூ டிஸ்பிளேன்னு காட்டுது. லாக் அவுட்னா நான் கம்ப்ளீட்டா வெளியே லாக் அவுட் ஆயிட்டு வேற யூசர் வந்து திருப்பி லாகின் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நானே திருப்பி டிஸ்பிளே கிளிக் பண்ண உடனே எனக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல காட்டுறாங்களா? நீங்க டைரக்டா இப்ப டிஸ்பிளே இப்ப இல்ல, ஆனா இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டா டிஸ்பிளே காட்டும் போது நீங்க கரண்ட் யூசர் நீங்க யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட லாகின் திருப்பி இருந்துகிட்டே, ஐ மீன் அது பெர்சிஸ்டன்டா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த லாகின் தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு லாக் அவுட் நம்ம கொடுக்கணும்ல. லாக் அவுட்னா கம்ப்ளீட்டா என் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ அதுக்கு நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லயே நான் புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே பக்கத்துலேயே நான் லாக் அவுட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் திஸ் பட்டன் தான் எனக்கு இதுல என்ன ஆகணும், லாக் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். லாக் அவுட் டிஸ்பிளே பேரு எனக்கு லாக் அவுட். இதுக்கு நான் லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், லாக் அவுட் ஃபங்க்ஷன். பேர் ஃபங்க்ஷன் நான் இருக்கிறேன். இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் லாக் அவுட். இப்போ லாக் அவுட்னா என்ன, என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல, ஐ மீன் நான் ஸ்டோரேஜ்ல நான் டிஸ்பிளே கிளிக் பண்ண உடனே எனக்கு காட்டுதுல, அது எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகணும். அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஐட்டத்தை நான் ரிமூவ் பண்ண போறேன். அந்த என்னென்ன டோக்கன் கிரியேட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போறேன். அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் ஐட்டம் டோக்கன். என்னோட டோக்கன் எப்படி இருக்கணும், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. என்னோட ஆப்ல இருந்து நான் கெட் பண்ணியிருந்தேன்ல ஐடி, அந்த ஐடி மொத்தமாவே லாக் அவுட் ஆயிடணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி, எலமெண்ட் பை ஐடி ஆப் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே. அதாவது எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகக்கூடாது, அதனால என்னோட டிஸ்பிளே எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு நன்னா இருக்கணும். டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். அவ்வளவுதான். இப்போ இதுல இன்னும் ஒண்ணு, நான் எலமெண்ட் என்னோட இன்னர் ஹெச்டிஎம்எல் இப்போ எம்டியா இருக்கணும். அப்போ அதுக்கும் நான் என்ன கொடுக்குறேன், டாக்குமெண்ட் டாட் சாரி dot get element by id
students dot inner html equal to empty. ஓகே, அவ்வளோதான். இப்போ எனக்கு லாக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வேணும். அதுக்கு அலர்ட் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ லாக் அவுட்டுக்கு தனி ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டிசைன் மேக் பண்ணிடலாமா? நான் இப்போ இங்கே ஸ்டைல்லே என்ன பண்ணுறேன், இப்போ என்கிட்ட என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் ரீசெட்னு ஒரு யூனிவர்சலாக எனக்கு ஒரு மார்ஜின், பேடிங்கு, பாக்ஸ் சைஸு, அதாவது இது பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம ஒரு நம்ம ஹெச்டிஎம்எல்ல 2 பார்ட்ஸ் சொன்னேன். ஹெச்டிஎம்எல்குள்ள ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். இந்த ஹெட்டுக்குள்ள நம்ம டைட்டில் மேக் பண்ணியிருக்கோம், ஸ்டைல் பண்ண போகிறோம். இதே பாடியில நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஹெட்டிங் கொடுக்கறதாகட்டும், இல்லை பேராகிராஃப் கொடுக்கறதாகட்டும், அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே நான் பாடியில பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இப்போ இந்த பாடியில மட்டுமே என்னென்ன கண்டென்ட் இருக்கு, ரெஜிஸ்டர்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு, லாகின் ஒன்று இருக்கு, பட்டன்ஸ் இருக்கு. நான் பட்டன்ஸுக்கு இது ஆடு, அப்புறம் அப்டேட்டு, டெலீட்டு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் நான் தனித்தனி மார்ஜின், அதுக்கு ஒரு பேடிங், இதெல்லாமே நீங்க வெப் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள போனீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லை, அந்த ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் மட்டும் போட்டுட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் மார்ஜின் வந்து 0 செட் பண்ணணும், பேடிங் 0 செட் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இங்கே நான் ஸ்டாருன்னு ஒன்று போட போகிறேன். இப்போ ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா யூனிவர்சல்னு அர்த்தம். யூனிவர்சல் செலக்டர், அதாவது என்னோட கம்ப்ளீட் வெப் பேஜுக்கும் இது வந்து பொருந்தும்னு அர்த்தம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ரீசெட்னு போட்டுக்கிறேன். ஸ்டார் ரீசெட் ஸ்டார் ஹேஷ். ஓகே, இப்போ இதுக்குள்ள நான் ஸ்டார்னு கொடுக்குறேன். ஸ்டார்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னா என்னன்னா, உங்களோட பேக் எண்ட்ல நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ரன் பண்றீங்களா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா ஹோல் பேக்ரவுண்டுமே இந்த ஸ்டார்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட் பாடிக்கும் நீங்க ஒரு ஃபாண்ட் கொடுக்குறீங்க, ஒரு கலர் கொடுக்குறீங்க, ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறீங்கன்னா அது அப்ளிகபிள்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஸ்டார் செலக்டருக்குள்ள நான் ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். இப்போ எனக்கு இதுல மார்ஜின் வந்து 0வா தான் இருக்க போகுது. அப்போ நீங்க இங்க டைப் பண்ண உடனே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ இங்கேயே நீங்க கத்துக்கலாம். எனக்கு மார்ஜின் வந்து வெறும் 0ன்னு கொடுக்குறேன். இதுல எனக்கு பேடிங் வேணும், பேடிங்கும் 0 தான். 0 தான். இதுக்கு எதுக்கு மேம் டைப் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் மார்ஜின் பேடிங் கொடுத்துருக்கேன். என்னோட பாக்ஸ் சைஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். அதனால என்னோட பாக்ஸ் சைஸை நான் பார்டர் பாக்ஸ் மாதிரி வேணும்னு கொடுத்துக்கிறேன். எல்லாமே என்கிட்ட பாக்ஸ் சைஸ் தானே இருக்கு, அதனால பாக்ஸ் சைஸிங் எப்படி இருக்க போது, எனக்கு பார்டர் பாக்ஸ். நீங்க இங்க டைப் பண்ணோன்னே அதுவே வந்துடும். நீங்க ரொம்பலாம் ரிஸ்கே எடுக்க மாட்டீங்க ஸ்டைலிங்ல மட்டும். ஓகே, இப்போ எனக்கு நான் யூனிவர்சலா எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும். நீங்க இதுலயே கலர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். என்னோட கண்டென்ட் கலர் வெறும் கலர்னு கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், எனக்கு கண்டென்ட் கலர்னு அர்த்தம். இந்த கண்டென்ட் கலர் நீங்க வந்து ஏதாவது டார்க் கலர் கொடுக்குறீங்க, நீங்க இங்க இருந்தே கூட சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டார்க் கலர் வேணும். அப்புறம் நீங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு மைல்டு கலரா வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் கலருமே இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ண போற ஆப்ஷன்ஸ் தான். நான் கலர் கொடுத்துட்டேன். ஓகே, டன். அடுத்து என்ன பண்ண போறேன், நான் பாடிக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிசைன் கொடுக்கணும். ரைட்டா, இப்போ நான் பாடி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே என்னோட வெரிஃபிகேஷனுக்காக. இதெல்லாம் எல்லாமே டைப் பண்ணணுமான்னு அவசியம் கிடையாது. வெரிஃபிகேஷனுக்காக. நம்மளே டவுட் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்றோம்னு தெரியாதுல்ல. ஓகே, இப்போ எனக்கு பாடியில பாத்தீங்கன்னா சேம், எனக்கு பாடிக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி, கம்ப்ளீட் பாடிக்கு நான் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி வைக்க போறேன். அப்போ பாடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் என்டர். இது என்ன இவங்க இது எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா, எங்க இருந்து எடுத்துட்டு வரல, இங்க இருக்கு பாத்தீங்களா. நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ள என்னென்ன ஹெட்டிங் கொடுத்தேனோ அதை தான் இங்க போடுறேன். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். நான் பாடிக்குள்ள நான் இந்த ஃபாண்ட் சைஸ் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளே ஆயிடும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க சர்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டுக்கு நான் இதுல லீனியர் கிரேடியன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, லீனியர் கிரேடியன்ட் ஓகே எனக்கு.
இல்லை நீங்கள் இதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. நவ் எடுத்துக்கலாம். ஒரு லீனியர் கிரேடியன்ட். இந்த லீனியர் கிரேடியன்ட்லேயே டூ ரைட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். இது ஆப்ஷனல். நீங்கள் எது சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏதாவது கலர் டிஃபைன் பண்ணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா இப்போ ரெட்டுன்னு டைப் பண்ணிட்டீங்கனாலே இங்கே கலர்ஸ் வந்துடும். இந்த கலர்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மைல்டு கலர் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இனி டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் ஆப்ஷன்ஸ். அடுத்து இதுலேயே பேடிங் கலர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன் ஆல் ஓவர் கம்ப்ளீட் பேஜுக்கு, அதனால் அதுவே இருக்கட்டும். நான் பேடிங் மட்டும் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். பேடிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30% to 50% பிக்சல்ஸ், சாரி பிஎக்ஸ் பிக்சல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். 30 பிக்சல்ஸ் to 20 பிக்சல்ஸ். இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ண உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ரைட்டா? இப்போ நீங்கள் இங்கே கொடுத்தீங்கல்ல அந்த க்ரீன் கலர் எதுக்குன்னு புரியுதா? இந்த ப்ளூ கலர் எதுக்கு, இந்த க்ரீன் கலர் எதுக்கு, கம்ப்ளீட். சப்போஸ் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வேணானாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கிளியர்? நீங்கள் உள்ளே கொடுக்குற கண்டென்ட்லாம் மாறும், பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாறும். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கலர்லாம் வேணாம், பிளெயினாக தான் வேணும்னாலும் தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, இப்போது நான் பேடிங்லாம் முடிச்சுட்டேன். இப்போ நீங்கள் கலர் இது கொடுக்கணும்னா இதுக்குள்ளே தனியாக கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக ஹெட்டிங்க்கு வந்துடுறேன். ஸ்டார் ஹெடிங் ஸ்டார் பேக் ஸ்லாஷ். என்ன தூக்கம் வருதா? ரொம்ப குவைட்டாக இருக்கீங்க. புரியுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்த ஹெட்டிங்க்கு வந்து என்னோட ஹெட்டிங் H2 நான் கொடுத்துருக்கேனா, என்னோட ஹெட்டிங்கில் இந்த ரெஜிஸ்டர் லாகின் H2 நான் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கேனோ அதுக்கெல்லாம் நான் காமனாக வருது. நம்ம ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக போய் டிசைன் பண்ண முடியாது. ரைட்டா? இதுக்கு நான் காமனான ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன்னா அதை நான் ஸ்டைலிங்கில் கொடுத்துட்டேன்னா அப்ளிகபிள் ஆகிடும். ஓகே, இப்போ நான் H2க்கு என்ன மாதிரி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மார்ஜின் பாட்டம்னா என்ன, கீழே இருக்கிற பாட்டம் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறீங்க. மார்ஜின் பாட்டம், எனக்கு இந்த மார்ஜின் பாட்டம் வந்து 10 பிக்சல்ஸ் வேணும். ஜஸ்ட் 10 டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே காட்டுங்க 10 பிக்சல்ஸ். இதுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட H2க்கு மட்டும். வேறு எதுவும் டார்க் கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் நான் என்னோட ஆப் இங்கே கொடுத்துருக்கேன்ல கீழே. அடுத்து இந்த ஆப்க்கு நான் தனியாக இதுக்கு நான் ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நான் கண்டெய்னர்னு கொடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர்னா ஒன்றும் இல்லை, நிறைய பூட் ஸ்ட்ராப்லாம் இருக்குது. அது டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லிங்க் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த பூட் ஸ்ட்ராப் கண்டெய்னரில் நான் தான் டைரெக்டான இங்கே நீங்கள் அதுக்கு வந்து தனியாக சிஎஸ்எஸ்ல ஒரு பூட் ஸ்ட்ராப்னு சொல்லிட்டு தனி லிங்கே இருக்குது, அதுக்கு வெப் பேஜே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்க் உங்களுக்கு எதுக்கு தேவையோ காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் லிங்காக. அப்படி இல்லை நான் மேனுவலாக கொடுத்துக்கிறேன்னா நான் மேனுவலாகவே கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கலை. அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அந்த லிங்க் மட்டும் ஸ்டைல்ல கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களோட ப்ரோக்ராமுக்குள்ள அங்கங்க கால் பண்ணிக்கலாம். அந்த இது எனக்கு பாடியில வந்து அந்த டிவிஷன் கண்டெய்னர் வேணும், ஃப்ளூயிட் கண்டெய்னர் வேணும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க பர்டிகுலர் பாக்ஸ் கிரியேட் பண்றது, அதுக்கு கலர் கொடுக்கறது எல்லாம் அதுவே அந்த வேலையை பார்த்துக்கும். நம்ம இதை மேனுவலா பண்ண போறோம். நான் என்னோட ஆப்புக்கு #app என்னோட பாடி அப்புறம் டிவிஷன் அதுக்குமே அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். பாடி <> டிவிஷன். இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நான் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக இதுவுமே கலர் தான். நீங்கள் எப்படி மாற்றிக்கணுனாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தெரியலன்னா நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு லெட்டர்ஸ் மாற்ற கூட கலர்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு பேடிங் நான் 20 பிக்சல்ஸ். இதெல்லாம் கம்பல்சரியாக கொடுத்து தான் ஆகணுமா மேம்? அப்படிலாம் இல்லை, கம்பல்சரியாக கொடுக்கணும்னு நீங்கள் எப்படி எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இது வேணாம்னா இது இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக இருக்கும். அப்படி இல்லை அதை மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக காட்டும். உங்களுக்கு உங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் இது ஸ்டூடெண்ட் மட்டும் செப்பரேட்டாக காட்டும்.
இல்ல உங்களுக்கு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரும் எதுவும் பிடிக்கவே இல்லைன்னா இதவே நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது மட்டும் உங்களுக்கு தனியா. இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பேடிங் 20 பிக்சல் கொடுத்துருக்கோமா, இந்த பாடி மட்டும் தனியா தெரியும் நமக்கு. ரெஜிஸ்டர் லாக்கிங் இது வந்து நமக்கு காமனா இருக்கும். ஓகே, இப்போ இதுல நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம், பேடிங் கொடுத்துட்டோம். எனக்கு மார்ஜின் வேணும். அதுக்கு மார்ஜின் டாட் 20 px. இதுக்கு நீங்க பார்டர், ஏன்னா அது ஒரு பாக்ஸ் தானே, நான் ஒரு பாக்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் வேணும். அந்த ரேடியஸ் வந்து நான் ஒரு 12 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கிறேன். 12 பிக்ஸ். அடுத்து இப்போ உங்க பாக்ஸ்க்கு ஷேடோ தேவைப்பட்டுச்சுன்னா பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கலாம். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இருக்கு, டிசைனிங் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். So, 8 pixels, 20 pixels. இங்கே நீங்க ஏதாவது கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்க ரெட்னு டைப் பண்ணிட்டு வேற ஏதாவது கலர் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க பாக்ஸ் எப்படி நல்ல ஷேடோவோட இருக்கா. இதுக்கு தான் அந்த பார்டர் ரேடியஸ், உங்க டவுன் பாட்டம் மார்ஜின் டாப் இது எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுக்குறீங்க. உங்க மார்ஜின் எந்த அளவுக்கு ஷேடோ வேணுமோ அதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்களா தான் கிரியேட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டா வெப் டெவலப்மெண்ட் அது தனி. நமக்கு இங்க என்னென்ன தேவையோ நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இது ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நம்ம ஃபுல் ஸ்டாக்ல வெப் டெவலப்மெண்ட்டும் ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்துமே நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாமே அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து நம்ம இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இன்புட்னா என்ன, ஒரு டைமும் இன்புட் வேற எதுவும் இல்லை. இந்த இங்க இன்புட்னு கொடுத்த இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படி கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு வந்து ஒரு டிசைனிங் பண்ணிக்கலாம். என்னோட இன்புட்டுக்கு அகைன் நான் ஒரு பேடிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு மார்ஜின் நான் ரெண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று 8px 5px பிக்சல்ஸ். அந்த இன்புட்டுக்கு ஒரு பார்டர், அதுக்குமே நம்ம ஏதாவது ஒரு கலர் ரெடி பண்ணிக்கலாம். ரெட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி, இப்போ இங்கே ரெட்டாக இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். வாய்ஸ் கேட்குதா? ஓகே ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் தான் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு வேற கலர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் ஆப்ஷன்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது கலர் மாற்றினீங்கனாலும் அதுக்கு லைட் கலர் கொடுக்கணும், டார்க் கலர் கொடுக்கணும். நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே விசிபிளாக இருக்கும் உங்கள் எல்லா இன்புட்டுக்கும். இது வந்து காமன் ஃபார் ஆல். நீங்கள் உள்ள இதுக்குள்ளே கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் லாகின் கொடுத்தாலும் சரி, இது வந்து காமனாக இப்போ இதுக்கு நம்ம ஒரு பார்டர் கலர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பார்டர் ரேடியஸா நான் 6 பிக்சல் கூட வச்சுக்கிறேன். பார்டர் ரேடியஸ் 6 பிக்சல். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வந்திருக்கா. எனக்கு ப்ரீவியஸா எப்படி இருந்தது, பாக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கர்வா இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த பார்டர் ரேடியஸை கொஞ்சம் இன்னும் அதிகமா கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்க இதுக்கு பதிலாக 26 இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஓவல் ஷேப்பா மாறிடும். ஓகே, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க இதை ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது மாறிட்டே இருக்கும். இது உங்க ஆப்ஷன்ஸ், நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ். அடுத்து இதுக்கு ஒரு விட்த் நான் காமன் வித் 200ன்னு வச்சுக்கிறேன். இதோட டிரான்சிஷன் 0.2 செகண்ட் வச்சுக்கிறேன். டிரான்சிஷன் 0.2. எஸ்.
ம். இப்ப பார்க்க நல்லா இருக்கா? இதுக்கு அடுத்து இந்த இன்புட்லயே நீங்க ஃபோக்கஸ் ஆட் பண்ணலாம். அதாவது உங்க அவுட்லைன், பார்டர், ஷேடோ எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. அத ஆட் பண்ணாலும் ஓகே. அடுத்து உங்க பட்டனுக்கு குடுக்கலாம். பட்டன் ஹோவர் குடுப்போமா? கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாமா? ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுதா? நீங்க இது பட்டனுக்கு குடுக்கலாம். அடுத்து உங்க யூஎல், எல்ஐ. அதாவது இந்த எல்ஐன்னா என்ன? லிஸ்ட்ன்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட்னு 2 டைப் இருக்கு. நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்ட யூஎல்ன்னு சொல்றீங்க. ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல்ன்னு சொல்றீங்க. நீங்க உள்ள குடுக்குற லிஸ்ட்டுக்கெல்லாம் எல்ஐ. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட் ஸ்டூடெண்ட்ல எல்ஐன்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையுமே லிஸ்ட் வைஸாக நமக்கு வேணும்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். அப்ப அந்த எல்லைக்கு அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க தனி பேக்ரவுண்ட் கலர், பேடிங், மார்ஜின், ரேடியஸ், டிஸ்பிளே எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்க பட்டனுக்கு டெலீட் பட்டனுக்கு தனியா, உங்க ரெஸ்பான்ஸ் பட்டனுக்கு தனியா, இதுல ஹோவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹோவர் இது எல்லாமே நம்ம பண்ண போறோம். கண்டினியூ பண்ணவா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா பேலன்ஸ்? உங்க ஆப்ஷன் தான். இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, நாளைக்கு பார்க்கலாம்னு ஓகே. இல்ல எனக்கு ஓகே தான் மேம், கண்டினியூ பண்ணலாம்னு ஓகே தான். இன்னும் எனக்கு ஒரு 10 to 10 minutes வேணும். அதான் சொல்றேன். மேம் நாளைக்கு பார்ப்போம் மேம். நாளைக்கு பார்ப்போமா? ஓகே தென். நம்ம இன்னைக்கு இன்புட் வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்கோம். ரெஸ்ட்டை நாளைக்கு பார்த்துக்கலாம். ரெஸ்ட் என்னன்னா நம்ம பட்டன்ஸுக்கு ஒவ்வொரு பட்டன்ஸுக்கும் தனித்தனியா கிரியேட் பண்ண போறோம். அப்போ நம்ம அந்த எடிட்டுக்கு, அப்டேட்டுக்கு அதுக்கு என்ன மாதிரி அதே மாதிரி நான் பட்டனை கிளிக் பட்டன் கிட்ட கர்சர் போகவும் அந்த என்னோட பட்டன் மட்டும் வெளியே வரணும்ல, ஹோவர் சொல்லுவாங்க அது பேர். அதை எப்படி பண்ணலாம்? இந்த பேலன்ஸ் இதெல்லாம் நாளைக்கு கூட பார்க்கலாம். ஓகே தென். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பாய்.